ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அரோரா, கமருதீன், விஜய் பார்வதி இவங்களுக்குள்ள இருக்க சண்டை தான் வந்து இந்த ப்ரோமோவே. பட் அந்த ப்ரோமோ காலையிலே நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? அது ஏன் இப்ப எடுத்துட்டு வந்து போட்டுருக்காங்கன்னு தெரியல. நீங்க வந்து அந்த டாஸ்க பேஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ப்ரோமோ போடுவீங்கன்னு சொல்றது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டாஸ்க் பேஸ் பண்ணி எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஆனா இதுல கமருதீன் என்ன சொல்றாப்லனா, அதாவது என்னாலதான் வந்து உனக்கும் அரோராக்கும் சண்டை வருது அப்படின்றாப்ல. அது உண்மைதாங்க. ஒருத்தனால மட்டும்தான் அரோரா விஜய் பார்வதிக்குள்ள அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம விஜய் பார்வதி ஒரு முட்டை கொடுக்குறாங்க. அதாவது அப்படிலாம் கிடையாது, நாங்க வந்து ஒரு சர்ஃபேஸ்ல வந்து பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்றாங்க. அதாவது இவங்க வந்து ஆங்கர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்டா வந்து நம்ம அரோரா வந்து கூப்பிட்டு இருப்பாங்க, இன்வைட் பண்ணிருப்பாங்க. அவங்கள வந்து வரன்னு ஒத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து லைவ்ல வரும்போது அவங்க என்ன மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். பட் ஆனா இடத்துல அவங்க ஒத்துக்கிட்ட விஜய் பார்வதி என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓகே அவ காம்ப்ரமைஸ் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. இதுதான் வந்து அங்க பேசப்படுது. முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா லைவ்ல அதை காமிக்கவே இல்லை. பட் ஆனா இங்க கமருதீனே வந்து வளர்த்தாப்ல. அதாவது இவர் வந்து அரோராக்கு கொக்கிய மாட்டி விட்டுருக்காப்ல. ஓகேவா? அதை வந்து எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. பட் ஆனா பாக்குற உனக்கு தப்பா தெரியும். நீ வந்து அதை பத்தி ஃபீல் பண்ணுவ அதை பார்த்து. அதாவது இவர் கொக்கி மாட்டி விடுவாராம் அரோராக்கு. அதை பார்த்து நம்ம விஜய் பார்வதி ஃபீல் பண்ணுவாங்களாம். ஓகேவா? இது என்ன லவ் கண்டென்ட் நம்மளுக்கு தெரியல மக்களே. ஓகே, ஆனா இந்த மாதிரி மாட்டும் போது நீ வந்து ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அது பேர் தான் வந்து பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா விஜய் பார்வதி நான் என்ன கேள்வி கேட்கணும்னா, காலையில வந்து நீங்க தானா வினோத் கிட்டயும் நம்ம அமித் கிட்டயும் சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி வந்து 50 நாள் கழிச்சு தான் எதுவும் வந்தாலும் வீட்டுல வந்து எதுவுமே பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, கமருதீன் கூட லவ் எல்லாம் பண்ண போறதில்ல, நாங்க வந்து இப்படி விளையாட போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு திரும்பி போயிட்டு அதே கண்டென்ட் தான் அங்க பேசிட்டு இருக்கீங்க. அது எப்படின்னு புரியல. அதாவது கமருதீன் அப்படிதான் சொல்லுவாப்ல, இதுக்கப்புறம் நான் வந்து விஜய் பார்வதியோட பேச மாட்டேன் அப்படின்னு. ஆனா திரும்பி வந்து பேசுவாப்ல. இதே மாதிரி இவங்க வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல மக்களே. இதுல நம்ம கமருதீன் அவர்கள் வந்து இன்னொரு வார்த்தை சொல்றாப்ல, அதாவது இங்க இருந்து போறதுல நான் ரேஷன் கார்டுல வந்து பேரை ஏத்தாம போக மாட்டோம் போல அப்படின்றாங்க. சரி, ஓகே, நீங்க பேரை ஏத்திட்டு போங்க, அது வேற விஷயம். வேற எதனா ஒரு விஷயத்துல மாட்டிக்காம உங்க பேரை காப்பாத்திக்கோங்க. ரேஷன் கார்டுல மட்டும் ஏத்துறீங்களா? ஓகே, வேற எதுலனா ஏத்திட போறீங்கன்றத என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே. அது உங்களுக்கே புரியும் எதுலன்னு சொல்லிட்டு. நேத்து நைட்டு நிறைய லீலைகள் எல்லாம் நடந்திருந்தது. சோ சோசியல் மீடியால பெரிய ட்ரெண்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. அதனால இவங்க வந்து அந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி கேம் ஆனாங்கன்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அவளை அங்க வச்சிருக்கேன், உன்னை இங்க வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. எங்க எதை வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஓகேவா? நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அரோராவை விட்டுருங்க, நீங்களும் விட்டுருங்க. ஓகேவா? கமருதீன் தனியா கேம் ஆட்டோம், விஜய் பார்வதி தனியா கேம் ஆடுங்க, அவங்க தனியா கேம் ஆட்டோம். இதுதான் இங்க நம்ம கமருதீனும் சொன்னாப்ல. அதாவது உன் கேம் ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கு, என் கேம் வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? அதனால நம்மளுக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அங்க நம்ம கமருதீன் வந்து சொன்னாப்ல, உன் கேம என் கேம வேற வேற மாதிரி இருக்கு, அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னாரு. பட் ஆனா எப்படி எடுத்துட்டு போறான்னு தெரியல. கேமை முடிச்சு நீங்க வெளியே போய் என்ன கண்ட்ரா வேணா பண்ணிக்கோங்க, என்னோட தனிப்பட்ட கருத்து. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம விஜய் பார்வதி, நீ இங்க டீப்பா ஹர்ட் ஆகுறல, அதை வச்சுதான் உனக்கு வந்து 1000 கற்களை வந்து எரிவாங்க, அதெல்லாம் வந்து தாங்கி தான் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி ஒரு கருத்தா சொல்றாங்க. ஆமா, விஜய் பார்வதிக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் தாங்கிட்டு தான் அவங்களும் இருக்காங்க. ஓகேவா? பட் இருந்தாலும் இந்த இடத்துல கேம் ஆடுங்க, கேம்ல வந்து உங்க எஃபெக்டா போடுங்க, லவ்ல போடாதீங்க. லவ் விட்டு கேமுக்கு வந்து ஆட பாருங்க. அப்பதான் வந்து ஷோவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், உங்களோட தனித்தன்மையும் வெளியே தெரியும். அதை விட்டுட்டு நீங்க வந்து தேவையில்லாம இந்த லவ் தான் பண்ணுவேன், அரோரா கூட போய் சண்டை போடுவேன், விஜய் பார்வதி கூட போய் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இந்த 2 பேரையும் பிரிச்சிருங்க. இந்த 2 to 2 எல்லாம் வேணாம். ஓகேவா? 1-2 பேரோட தான் இருப்பன்றப்பல நம்ம கமருதீன். ஓகேவா? கமருதீனுக்கு நான் தெளிவா சொல்றேன், 2 பேர் கூட இருக்க முடியாது பாப்பா. யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா 2 பேருக்கும் நோ சொல்லிட்டு வெளியே போயிட்டு உங்க வேலையை பாருங்கன்றத என்னோட தனிப்பட்ட கருத்து. விஜய் சேதுபதி டைலாக் மாதிரி தான் இருக்கு, எனக்கு நயன்தாராவும் வேணும், சமந்தாவும் வேணும்ன்ற மாதிரி இவரு 2 பேரும் தான் வேணுமா. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பெரிய பஞ்சாயத்து எடுத்துட்டு வந்து விட போகுதுன்னு மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்லிக்கிறேன். இதுதான் மக்களே இன்னைக்கு லைவ்ல வந்திருக்கு. ஆனா டாஸ்க் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, எந்த ஒரு இன்ட்டும் கொடுக்கல. அப்ப டாஸ்க் வச்சிங்களா இல்லையான்றதும் தெரியல. ஏன்னா உள்ள இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் ரூம்ல அடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க, அதான் நடந்துட்டு இருக்கு. சோ இதுதான் மக்களே அப்டேட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.